யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்தவர், காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்தவர். யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ யாரோ காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்தவர். மாலையும் மங்களும் மாறியதோ ஒரு சோதனை, மஞ்சம் நெஞ்சம் வாடுவதே பெரும் வேதனை. தெய்வமே யாரிடம் யாரை தந்தாய், உன் கோவில் தீபம் மாறியதை நீ அறிவாயோ, நிலவு, ஏன் இந்த கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்தவர், காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்தவர். நாடகம் முடியவில்லை ஒரு நாளிலே, அங்கும் இங்கும் சாந்தி இல்லை சிலர் வாழ்விலே. தெய்வமே யாருடன் நீ நின்றாயே, இன்று யாரை யாராக நீ கண்டாயோ, கனவு, யாரோ சொல்ல யாரோ என்று யாரோ வந்தவர், காலம் செய்த கோலம் இங்கு நான் வந்தவர், நான் வந்தவர். Thank you so much. Thank you very much. பிழை இருந்தால் நான் மன்னிச்சிருங்க. டி.எம். சௌந்தரராஜனுக்கு இளையவேல் நடிகர் ராதாரவி பொன்னாடை அணிவிக்கிறார். ஏழிசை வேந்தன் டி.எம். சௌந்தரராஜனுக்கு ராதாரவியர்கள் பொன்னாடை அணிவித்திருக்கிறார். அடுத்து பல்லடம்
ஸ்ரீ பெங்களூர் ஸ்ரீ சத்திய பாபாஜி சுவாமிகள் இப்போது கலை மாமணிக்கு பொன்னாடை அணிவித்திருக்கிறார். ஸ்ரீ சத்திய பாபாஜி சுவாமிகள். அடுத்து இதோ பல்லடம் திரு TMS பழனிசாமி. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பது போல இந்த இன்னிசை நிகழ்ச்சி அமைய ஆணிவேராக இருந்த TMS பழனிசாமிக்கு நடிகர் ராதாரவி பொன்னாடை அணிவித்து கௌரவித்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் வெள்ளி விழா நாயகன் திரு நடிகர் ராஜீவ் அவர்கள் கலை மாமணிக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். நீங்க கொஞ்சம் பேசுறீங்க, சொல்லிடுறீங்க. இதோ மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மருமகன் எம்ஜிஆர் விஜயன் அவர்கள் கலை மாமணிக்கு எழிசை வேந்தன் TM சவுந்தரராஜனுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். இதோ எம்ஜிஆர் விஜயன் திரு TMS பழனிசாமி அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். விஜயன் சார். குரு மகான் ஷிரடி சாய்பாபா அவர்களை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்துள்ள கண்ணியமிக்க பெரியோர்களே, திரைப்படத்துறை நண்பர்களே மற்றும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்து சமயத்தின் முதன்மை வேதமான ரிக்வேதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. ஆனோ பத்ர கரத்வோ யந்து விஸ்வகா என்று. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நல்ல புனிதமான சிந்தனைகள் எந்த திசையிலிருந்தும் நமது மனித குலத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான். அந்த வகையில் பார்க்க போனால் நீரும் நிலவும் உலவும் தென்றலும் குளிந்திடும் இந்த இனிய வேளையில் இங்குள்ள எல்லா இடங்களிலும் ரிக்வேதம் சொன்னதைப் போல் ஒரு புனிதம் நிறைந்திருப்பதை நான் உணர்கிறேன். இந்த இனிய விழாவினை பற்றி பேச துவங்குவதற்கு முன்பு என்னுடைய முன்னுரையாக அன்பிற்கும் நட்பிற்கும் உரிய பண்பாளர் திரு பல்லடம் TMS என்று உங்களால் மிக செல்லமாக அழைக்கப்படும் திரு TMS பழனிசாமி அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நான் கோவை மாநகருக்கு விஜயம் செய்திருந்த நேரத்தில் என்னை சந்தித்து இந்த விழாவில் கலந்து கொண்டு நான் வாழ்த்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் நானும் இங்கே உங்களோடு கலந்து கொண்டு திரு TMS அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை எல்லாம் இங்கே முன்னால் பேசிய திரைப்படத்துறை நண்பர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாம் இங்கே பேசினார்கள். ஆனால் பத்மஸ்ரீ TM சவுந்தரராஜன் அவர்களுடைய ஒரு பரம பக்தனான பல்லடம் TMS அவர்கள் இங்கே எடுக்கின்ற ஒரு ஆராதனை திருவிழா தான் இந்த இன்னிசை இரவு. இந்த TMS ரெசிடென்சியின் துவக்க விழாவும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் இங்கே மகிழ்வித்துக் கொண்டிருக்கின்ற நமது TMS அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்க வாழ்க என வாழ்த்தி உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விழாவிலே அடுத்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மருமகன் எம்ஜிஆர் விஜயன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் அன்போடு பேச அழைக்கிறோம் நிகழ்ச்சியின் சார்பாக. உலகத் தமிழர்களின் அன்றாட வாழ்விலே ஒரு அங்கமாக மாறிவிட்ட இந்த சரித்திரம் படைத்திருக்கின்ற காவியத்திலே நிரந்தரமாக இருக்கின்ற பாடல்களுக்கு பின்னணியாக அமைந்துவிட்ட அதிசய குரலுக்கு சொந்தக்காரராக விளங்கிக் கொண்டிருக்கின்ற
பெரியவர் TMS ஐயா அவர்களையும் அவருடைய இளவல்கள் இடியோசையென முழக்கி இங்கே இசைபாடிக்கொண்டிருக்கின்ற காட்சிகளை எல்லாம் பார்த்தோம். அவர்களெல்லாம் நாம் மிகுந்த நன்றியோடு மிகுந்த பாசத்தோடு கடமையோடு இங்கே பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழ்த்தாயின் மூத்த மகன்களும் கலைத்தாயின் இரு கண்களுமான மக்கள் திலகத்திற்கும் நடிகர் திலகத்திற்கும் வெற்றி திலகமாக அமைந்துவிட்ட பெரியவர் TMS ஐயா அவர்களை காலிலே பணிந்து வாழ்த்து பெறுகின்ற வயதிலே தான் நாம் இருக்கின்றோம். அவரை பற்றி பெருமையாக அதிகம் பேச வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் செய்யாத சாதனைகளும் இல்லை, பெறாத பெருமைகளும் இல்லை. ஆனால் கடமைதான் நமக்கு மிஞ்சி இருக்கின்றது. இப்படிப்பட்ட மகான்களை நம்முடைய காலங்களே வாழ்கின்ற அந்த மகான்களை எல்லாம் நாம் வாழ்த்துவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவர்களுடைய இந்த முயற்சிகளுக்கு நாம் மிகுந்த உறுதுணையாகவும் அமைந்திட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அருமை சகோதரர்கள் செல்வகுமார் அவர்களும் பாலராஜ் அவர்களும் தங்களுடைய தந்தையாருடைய திறமையிலே கிஞ்சித்தும் குறைவில்லாமல் அற்புதமாக பாடுகின்ற இந்த பாடல்களை நாம் கேட்டோம். ஆகவே தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் TMS அவர்களையும் அவருடைய புதல்வர்களையும் பாராட்டி விழா எடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்யவில்லை என்றால் நன்றி மறந்த ஒரு பாவத்திற்கு ஆளோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். இன்றைய தினம் ராமாபுரம் தோட்டத்திலே வாடுகின்ற முறையிலே டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மருகின்ற வகையிலே இந்த கலை குடும்பத்தை அந்த குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துகின்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றேன். சிலர் சொன்னார்கள், ராதாரவி அண்ணன் சொன்னார்கள், அவர் திமிரோடு பேசுவார் என்றெல்லாம் சொன்னார்கள். தகுதி இருக்கிற இடத்திலே, திறமை இருக்கிற இடத்திலே திமிர் இருந்தால் ஒன்றும் தவறில்லை தான். ஐயா அவர்கள் ஒரு குழந்தையை போன்றவர், அவர் ஒரு தெய்வ பிறவி. அதனால் அவர்கள் சில சமயங்களிலே சொல்லப்படுகின்ற சில வார்த்தைகளை பத்திரிகைகளோ மற்றவர்களோ அதை தவறாக திரித்து கூறுவதும் உண்டு. என்னை பொறுத்தளவிலே டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் TMS ஐயா அவர் மீது மிகுந்த மரியாதையும் மிகுந்த அன்பையும் கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் நான் நேரிலே கண்டவன் என்ற வகையிலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன்.